ஹலோ கைஸ், காலங்காத்தால ஆண்டி முருகனை பாட்டு அப்படியே இருந்துச்சு. விட்டு விட்டு நடக்க பழனி பாரியாத்தோட பிளாக் டே 4 இப்படியே நடக்க லெஃப்ட் சைட்ல ஒரு சரியான சன்ரைஸ். அதை பார்த்துட்டு நம்ம பயில அக்கடா போக்கடா நடக்க இவரை பார்த்தா எவ்வளோ ஸ்டாமினா ஆட்டம் போட்டு போறாரு. ஸோ இவரு ஸ்டாமினா நமக்கு இல்லைன்ட்டு போய் பூரி பொங்கலை சாப்பிட்டு போய் மொபைல ஆட்டோட சார்ஜ் போட்டா நம்ம பையலுக்கு டிவிக்க பார்த்த போது ரியாக்ஷன் வீடியோ எடுத்துட்டு ரியாக்ஷன் வீடியோ அரி என்னமோ அப்படின்னு இதோட முடிஞ்சுன்னு பார்த்தா இதுல பாட்டு பாடியோட கிரிஞ்சி பண்ணிருக்கானுங்க. கிரிஞ்சி நம்ம ஆட்டோல நல்லா தூங்கிச்சு. சார்ஜ் இல்லைன்னு சார்ஜ் போட வந்துடும். ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் தான் சார் தூங்குறது? எப்படியோ ஒரு நாங்க ஆட்டோ ரீச் பண்ண நம்ம பையன் விருட்டு நோடி வந்து விரிச்சுக்கிட்டு படுத்துட்டான். அவன் செத்துட்டான்டா. அப்புறம் நம்ம பாய்ஸ் எல்லாம் பக்கா ஒரு குளியல் போட கிளம்ப தப்பு துப்புன்னு ரெடியாகி ஒரு ஆள்கிட்ட போட்டா நம்ம அந்த நேரத்துல பக்காவான ஒரு வீடியோ போட்டாரு. அப்புறம் நான் எந்திரிச்சதும் நம்ம பாய்ஸோட ஒரு அட்டி விட்டு அதை வீடியோவை எடுத்துட்டு அப்படியே பழனி நோக்கி ஒரு நடையோட பழனி கொஞ்ச தூரம் இருக்குன்னு வீட்டுன்னு செம்ம ஃப்ரெஷ்ஷா நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்மள மாதிரி எல்லாரும் ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க போல. அதான் ஒரே டிராபிக் ஆகிட்டு டிராபிக். இப்படியே நடையோட கொஞ்ச நேரத்துல இருட்டிடுச்சு. அப்புறம் ஒரு கேங் செம்ம வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம பழனி நோக்கி நட அப்படின்னு நடக்க நம்மள மாதிரியே எல்லாருமே நடப்பாங்க போல. ஒரே கூட்டமா இருந்துச்சு. இப்படியே நடக்க கொஞ்ச நேரத்துல குளிர் எடுத்துருச்சு. ஆனா குழாவை போட்டு கொலானாலும் நடக்க நாம எப்பவும் ஓம் போடுற இடம் வந்துருச்சு. சோ ஓம் போட்டு அதுல கல்போத்தை நம்ம பாய்ஸ் எல்லாம் அடிக்கிட்டு இருந்தா நம்ம மட்டும் ஸ்பெஷல் ஒன்றும் செய்ய மாட்டாராமா. டிமுக்கு மண்டை மாட்டாடுவார். ஒரு வழியா கல்போத்தை அடிக்கிட்டு டக்குன்னு மேல பார்த்தா குரங்கு பையன் மேல ஏறி வந்துருக்கான். அப்புறம் நம்ம பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து கல்போரத்தை பத்த வைக்க நம்மளும் ஒரு பக்கம் கொஞ்சம் ஸ்டைலா கல்புரத்திலேயே கல்புரத்தை பத்த வச்சுட்டு நம்ம பத்த வச்ச ஓம் ஒய்யாரமா இருந்த பார்த்துட்டு நம்ம பயலோட ஒரு நடையோட பழனிக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் ஒன்லே. 1000 கை உண்டென்றால் நீ ஒரு கை தரக்கூடாதா? இந்த கூஸ்பம்பிலேயே அப்படியே ஒரு 2 கிலோமீட்டர் தானே நறுக்கு முறுக்கு நடந்துருமே. நடந்தா நடக்கிறேன் நடந்துக்கினே இருக்கிறேன். அப்புறம் ஒரு வழியா நம்ம நடந்து நடக்கிப்பாங்கன்னா பழனியை ரீச் பண்ணியாச்சு கைஸ். நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓனேசம் காலமே போனாலும் மாறிடும் ராசா. எப்படியோ பழனிகளை வந்துமே சந்தோஷப்பட்டா தூங்குறது இடம் இல்லாம நடு ரோட்ல உட்கார ஆச்சிட்டானுங்க. அப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு இடத்த கண்டுபிடிச்சி கிருட்டுன்னு படுத்து ஒரு காத்த போட்டாச்சு கைஸ். பாய் பாய்.